கிளிநொச்சி உமையாள்புரம் கிராம மக்கள் குடியிருப்பிலிருந்து சுமார் 250 மீட்டர் தூரத்தில் வெடிபொருட்கள் செயலிழக்கும் நடவடிக்கைகள் கடந்த 1.5 மாதங்களாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் காரணமாக தாம் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெடிபொருள் செயலிழக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் பகுதியிலிருந்து சுமார் 250 மீட்டர் தூரத்தில் உமையாள்புரம் கிராமமும் 400 மீட்டர் தூரத்தில் தட்டுவான்கொட்டி கிராமமும் காணப்படுகின்றன. 2 கிராமங்களிலும் சுமார் 110 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வெடிபொருட்கள் செயலிழக்க செய்யும் போது அதிக சத்தம் மற்றும் அதிர்வுகள் ஏற்படுவதாக கிராம மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனால் சிறுவர்கள் மற்றும் முதியோர் பாதிக்கப்படுவதுடன் வீடுகளில் வெடிப்புகள் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். முன்னறிவித்தல் இருத்தல் ஒன்றும் இல்லாமல் குண்டை கொடுத்து படிக்க வைக்கணும். குழந்தை பிள்ளைகளாக இருக்குது, நெஞ்சு அதிர்ந்தவா இருக்கு, வீடுகள் எல்லாம் அதிர்ந்தவா இருக்கு. பக்கத்தையே கொண்டு வச்சு படி வைக்கணும். படிக்க வைக்கிறேன்னு ஒன்றுமே சொல்லல. அதிர்வு நெருப்பு தணல் எல்லாம் பறந்து போகுது. சின்னாக்களுக்கு பயந்து படுத்துட்டு சின்னாக்கள் எங்களுக்கே நெஞ்சு வெடிக்க போல இருக்கு. யுத்தத்தில் நடந்ததை விட மோசமா நடக்குது. அவை இரணவடையில் வந்தாங்க அப்படின்னு நாங்கள் அறிவிச்ச நாங்கள் அவங்க சொன்னவங்களாக வேற அங்கால கொண்டு சொல்லி இதுல படிக்கிற இடம் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா படிக்க வைக்கணும். பயமா தான் இருக்கு. எங்களை வீடு பக்கத்தை வீடு படிச்சு ஏற்கனவே படிச்சு அண்டைக்கு படிச்சா பெரியவங்க எல்லாம் வந்து பார்த்தவங்க அந்த படம் எடுத்து கொண்டு போனவ அது இனி அப்படி நடக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு போனவ அங்கால 1 கிலோமீட்டருக்கு அங்கால படிக்க இது ஒரு முன்னறிவித்தல் இல்லாம ஒரு பாதுகாப்புக்கு இது போடாம ஒரு தக்கான ஜீப்ல வந்து ஜீப்பை மரத்துக்களை விட்டு பக்கத்து எங்களை வீட்டுக்கு தெற்க ஒரு 250 மீட்டர் 200 மீட்டர்ல வைக்கணும் கொண்டு. இந்நிலையில் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படும் வெடிபொருட்கள் செயலிழக்கும் செயற்பாடுகளினால் இயற்கை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வெடித்து சிதறிய சிதறல்கள், மருந்துகள் போன்றவை விசிறிய நிலையில் காணப்படுகின்றமை அசௌகரியங்களை ஏற்படுத்துவதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இது செய்தோம்னா நாங்கள் புள்ளையெல்லாம் பயந்து கத்தி குண்டோலையெல்லாம் வந்து செடுத்தொட்டோலையெல்லாம் வந்து எல்லாம் வீட்டு பின்பக்கம் எல்லாம் சுற்றி எல்லாம் விழுந்தது. எங்களுக்கு வீட்டு இருக்க பயமாக கிடக்கு. எப்படியெல்லாம் செய்ய எங்களுக்கு இருக்கிற பயமாக கிடக்கு. இது தண்டது எங்க வந்து தெரியல. கண்ணறி மூடிட்டேன் சத்தம் கட்டோன்னு. தாம் வசிக்கும் பகுதிகளில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும்.